ஹீரோ யார்? பிடிச்ச ஹீரோ யாருன்னா அஜித். பிடிச்ச ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நயன்தாரா பிடிக்கும். ஏன்னா நயன்தாராவுக்கும் அஜித்துக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். அதனால எங்களுக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. எத்தனை வருஷமா கோயில் வந்துட்டு? சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் வரும். எதுக்காக வரீங்க கோயிலுக்கு? சாமி கும்பிட. இங்க சாமி கும்பிட உங்களுக்கு என்ன பயன்? உங்களுக்கு நினைச்சுக்கலாம் நடக்கும் அப்படின்றதுனால எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கள் ராத்தோட கட்சி சார்பாகவும் இந்தியன் டிஜிட்டல் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த நடிகர் விஜய். விஜய் பத்தி ஒரு பாட்டு. வெரசா போகையில புதுசா பிறந்தவரு இதுவரை குழி சிறங்குது பின்னால. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? தலை. தலை எதனால உங்களுக்கு பிடிக்கும்? அவர் எப்படி சொல்றதுன்னா தானே அவரே எல்லாமே கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர். எல்லாமே ஓப்பனா பேசுவார், ஓப்பனா நல்லா பேசுவார். அதனால பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலுக்கு எதுக்காக நீ வந்திருக்கீங்க? கோயிலுக்கு எதுக்காக வந்துருன்னா அப்படிலாம் இல்லை, சரி ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் வேண்டுதல் அது மாதிரி எதனா இருக்குங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஒரு ஜாலிக்காக வரீங்க. சரி, இப்போ தலை பற்றி என்ன பாட்டு? என்ன பாட்டு? தலை பற்றி பாடினா அதெல்லாம் வராதுண்ணா. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. இதோட எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? இதோட ஃபர்ஸ்ட் டைம். எப்படி மழை பிடிச்சிருக்கு? பிடிச்சிக்குது, ஆனால் ஏறுது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் ஏற கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத எல்லாம் வழிபாடு நல்லா இருந்துச்சு. பப்ளிக் செமஸ்டர் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா கண்டிப்பா ஏறி தான் ஆகணும். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக நீங்க வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க? ஆமா. திருவண்ணாமலைக்கு என்ன போயிருக்கீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவண்ணாமலை அங்கேயும் போனது இல்லைங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு? தலை. தலையை பத்தி என்ன பாடுங்க? அவரை பத்தி பாடணும்னா விளையாடு மங்காத்தா தான் பாடணும். விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா எலிமேஷன் போராட்டா. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். மருதர்ல இருந்து வரேன். எத்தனை வருஷமா அந்த மலைக்கு? நாங்க ஒரு 5 year. எதனால இங்க மலைக்கு வரீங்க நீங்க? இதுல ஒரு கோயில் இருக்கு. கோயில் மலையேற இடத்துல ஒரு உற்சாகம் இருக்குது, இருந்தாலும் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பழமையான கோயில். 1954 கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து வழி நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் பெருமை வாய்ந்த கோயிலாம் இருக்குது. மேலே தவளகிரிநாதர் இருக்கார், சிவன் இருக்கார், ப்ளஸ் விநாயகர் இருக்கார், ப்ளஸ் தீபம்னே வந்தால் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே வராங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ஒரு உற்சாகமாகவும் இருக்குது. ஏரில் ஒரு வாட்டி தான் நடக்குது. அதுவும் முக்கியமானது. வருஷத்தை வர இன்னும் ஜாலியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருங்க? உங்களுக்கு எனக்கு பிடித்த நடிகர் ரஜினி. எதனால பிடிக்கும்? அவர் ரொம்ப எளிமையானவர், ஸ்டாரு, ரொம்ப ஸ்டைலான. பாட்டு என்ன பாட முடியும்? பாட்டு ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஆணியே புடுங்க வேணாம், டார்ச்சர் பண்ற ராஸ்கல். இந்நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் வழங்கி கொண்டிருப்பவர் இந்தியன் டிஜிட்டல் என்ன கடை நம்ம பார்க்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு தேவையான பத்திரிகைகள் ஆரம்பிச்சு போட்டோ, வீடியோ மற்றும் ஷார்ட் பிலிம், ஆட் பிலிம், டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ், இது போன்ற அனைத்து விதமான நம்ம பிலிம்ஸ் அங்கே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே கேலண்டர் போடணும்னா கேலண்டர், இந்தியன் கோச்சிங் சென்டர் இருக்கு. கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணினா எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கோச்சிங் சென்டர் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் பயிற்சி மற்றும் கராத்தே பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, இது போன்ற அனைத்து பயிற்சிகளும் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோங்க. அதனால நீங்கள் இந்தியன் டிஜிட்டல் கோச்சிங் சென்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த கோச்சிங் செய்யப்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் இசைப்பயிற்சி பள்ளி இருக்குது. அந்த இசைப்பயிற்சி பள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு, ட்ரம்ஸ், இது எல்லாமே குறைந்த விலையில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லி தராங்க. சென்னையிலிருந்து வர வைக்கப்பட்ட மாஸ்டர் உங்களுக்கு கோச்சிங் தராரு. இப்போ அடுத்ததாக வாங்க பேட்டி காணுவோம். வாங்க. பிடித்த நடிகர் யார் சொல்லுங்க? தலைதானா. தலை உங்களுக்கு எதனால உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு தலை சின்ன வயசுல தலைதானா ரசிகர். தலையை பத்தி என்ன உங்களுக்கு? எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. எந்த ஊர்ல இருந்து? சேரல இருந்து வரீங்க. சரி, அவ்வளோ லாங்ல இருந்து வந்திருக்கீங்க. எதனால? சாமி பார்க்கலான்னு வந்தங்க. 4:30 மணிக்கு அங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது என்ன நியாயம்? இது நீங்க காலையில வந்திருக்கணும். நீங்க காலையில வந்தீங்கன்னா இப்ப நைட் ஆயிடும். பாத்தீங்கன்னா நீங்க காலையில வர முடியாதுங்களா? காலையில வர முடியாது, வேலை இருக்குல்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? உங்களுக்கு பிடித்த
பிடிச்ச நடிகர்? இளைய தளபதி. ரஜினி. 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 அஜித். தனுஷ். இளைய தளபதி. விஜய். கிளாஸ் போட்டீங்க குட்டிங்க நாங்க போட்டு இப்போ யார் அப்படின்னு சொன்னீங்க? இளைய தளபதி என்றும் இளைய தளபதி. இளைய தளபதி உங்களுக்கு எதுக்கு? அதுதான் காரணம், எப்பயுமே அவரை பிடிக்கும். இப்போ எவ்வளோ நடிகர் இருக்காங்க, தலை இருக்காங்க, ரஜினி இருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து விஜய் மட்டும் எதனால பிடிக்கும்? நல்ல பழக்க வழக்கங்கள், நல் மக்களுக்கு பண்ற நல்ல திட்டங்கள், அதனால பிடிக்கும். பல பாட்டு இருக்கு, எல்லா பாட்டுமே ஒரு பாட்டு. இப்போ உங்க அம்மா பத்தி ஒரு பாட்டு பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு லாபம் தருமா? அது மாதிரிதான் என்னை தாளாட்ட வருவாளா. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். தலையோட டைலாகா இப்ப திடீர்னு கேட்கவே வரல சாமி. ஏன் வராது? வரும். ஏன் வராது? வரும். எதனால வராது? வரும். என்ன என்ன மைக்கு கொடுத்துட்டு என்ன வீடு கேட்கிற கேள்வி? சொல்லு மச்சான், நீ இதுக்கப்புறம் எந்த பதிலா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். பந்தவாசி மலை வந்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி. என்ன சொல்ற நீ? உனக்கு சைக்கிள் இல்ல எந்தடா? என்னடா முறைக்கிற? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றா. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ.